நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே இந்த நற்செய்தி கூட்டத்திற்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கும் முகமாக நாங்கள் எல்லோரும் எழுந்திருந்து என்னுடைய பாடல் தாளிலே காணப்படுகிறதும் திரையில் காண்பிக்கப்படுகிறதான பாடலையும் பாடுவோம். தூதர் சேனைகள் சூழ்ந்திடும் தேவா. நாம் இந்த நாளிலே கூடியிருக்கிறோம். தூதர் சேனைகள் சூழ்ந்திருக்கிற தேவனை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் பாடல்கள் மூலமாய் அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காகவும் நாம் நின்ற வண்ணமாக இருந்து இந்த கூட்டத்தை கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். சகோதரன் சேன் டிவோன் எங்கள் மத்தியிலே வந்து ஜெபித்து இந்த கூட்டத்தை ஒப்பு கொடுப்பார். நாங்கள் இந்த கூட்டத்தை ஜெபம் செய்து அர்ப்பணிப்போம்.
மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை பொழுதில் இவ்வண்ணமாக உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஒன்று கூடி தேவரீர் உம்முடைய பாடல்களை பாடி உம்முடைய நாமத்தை துதித்து உம்முடைய வசனத்தை தியானித்து ஆண்டவரே உம்மோடு இந்த செய்யும் சம்பாஷ்யத்தை தேவரீர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த இடத்தில் நாங்கள் இன்று கூடியிருக்கும் இந்த வேளையில் எங்களை ஆண்டவரே உங்களுடைய வசனத்தினால் தேவரீர் நீர் போஷிப்பீராக. இந்த இடத்திற்கு யாராவது இன்னும் வருகை தந்து கொண்டிருப்பார்களா இருந்தால் தேவரீர் அவர்களை சுமூகமாக இந்த இடத்திற்கு கொண்டு வாரும். அது மாத்திரமல்லாது இந்த இடத்தில் உமக்காக இன்றைய தினம் ஆண்டவரே ஊழியம் செய்கிற அனைவரும், அதாவது சங்கீத கருவிகள் வாசிப்பவர்களாக இருக்கட்டும், தேவரீர் உம்முடைய வார்த்தையை தருபவர்கள் ஆண்டவரே, இந்த இடத்தில் உமக்காக செய்யும் சகல காரியங்களையும் செய்யும் சகல கைகளையும் தேவரீர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஞானத்தை தந்து தேவரீர் எங்களை நீர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே சுவாமி, இன்றைய தினம் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வசனத்தின் மூலியமாக கற்றுக்கொள்ளவும் அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தியானிக்கவும் தேவரீர் நீர் எங்களுக்கு அருள் புரிவீராக. இந்த நல்ல மாலை பொழுதில் ஆண்டவரே இங்கு வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவரே திருப்தியாகவும் எங்களுடைய உள்ளங்களில் தேவரீர் உம்முடைய வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாகவும் வீடு திரும்ப தேவரீர் எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் அளிப்பீராக. தொடக்கம் முதல் முடிவு வரை தேவரீர் நீர் எங்களோடு இருந்து நல்வண்ணம் இந்த கூட்டத்தை நடத்தி செல்ல எங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டுமாறு தாழ்மையுடன் கேட்டு ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபமிடுகிறேன் பிதாவே, ஆமேன். மீண்டுமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். விசேஷமாக இந்த காணொளியை காண்கிறதான, இணையதளத்தில் காண்கிறதான, யூடியூப் வழியில் காண்கிறதான உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் அமர்ந்த வண்ணமாக இருந்து எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் என்ற பாடலை உற்சாகமாக பாடப்போகிறோம். நாங்கள் இந்த பாடல் வரிகளை தியானித்தவர்களாய் உள்ளத்தில் ஆராதனை சிந்தையோடு கூட இந்த பாடலை பாடுவோம்.
பாடலை தியானித்து கொண்டே பாடுவோம் என்று சொன்ன பொழுது நான் உங்களை பார்க்கிற பொழுது நீங்கள் இன்னும் பாடலில் தியானித்தவர்களாகவே இருக்கிறீர்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு சகோதரி பாடலை பாடப்போகிறாள். அந்த பாடலை கேட்டு அந்த தியானத்தோடு கூட நாம் இருப்போம். இப்பொழுது எங்கள் மத்தியிலே சகோதரி மேசியா எங்களுக்கான விசேட பாடலை கொண்டு வருவார்.
ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த அருமையான பாடலை வழங்கிய சகோதரிக்கு எமது நன்றிகள். எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, இந்த பாடலை பாடுகிற பொழுது சகோதரி பியூலாவா இந்த பாடலை பாடுகிறார்கள் அல்லது சகோதரி மேசாவா என்று. அந்த இரண்டு குரல்களும் ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கிறது. சகோதரி பியூலாவும் எங்கள் மத்தியிலே பாடலை பாடுவதற்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போன்று சகோதரி நயோமி இருக்கிறாங்க. அதே போன்று சகோதரன் குமார் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். இப்பொழுது எங்களுடைய தருணமாக இருக்குது. நாங்கள் உங்களுடைய ஓய்வு முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன். உற்சாகமாக எழுந்திருந்து இந்த சிறு பல்லவிகளை பாடப்போகிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடல்களை பாடப்போகிறோம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், கர்த்தரை பாடுவேன், அல்லேலூயா துதி மகிமை. நாங்கள் இடைவிடாமல் தொடர்ந்து இந்த பாடல்களை பாடப்போகிறோம். உற்சாகமாக பாடுவோம்.
இருக்கின்ற வண்ணமாக இருந்து அதே உற்சாகத்தோடு கூட நாங்கள் இன்னும் ஒரு பாடலை பாடப்போகிறோம். முள்ளுள்ள புதர்களின் மத்தியில் ஒரு ரோஜா புஷ்பம் போலவே. அமைதியாக வார்த்தைகளை தியானித்தவர்களாய் இந்த பாடலை பாடுவோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க போகிறோம். சகோதரன் ரமேஷ் எங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். வாழ்த்துவோம் எங்கள் தேவனை, ஜீவ நாட்களிலும் மறு யாத்திரையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம். உடைய தேவனை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ்த்தி பாடிட வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். அதன் நாளில் நாங்கள் தியானத்துக்காக நாங்கள் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை, அப்புறம் 16ஆம் வசனம் மட்டும். அப்போஸ்தலர் 22:5ஆம் வசனம் தொடக்கம். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பரும் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கைகளிலே நான் சகோதரனுக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி
என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே சவுலே, நீர் என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீர் துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். என்னுடனே கூட இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவர்களுடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீர் எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். 16ஆம் வசனம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீர் எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். நாங்கள் வாசித்த பாகமானது சவுல் என்பவன் பவுலாக மாறி அவனுடைய இரட்சிப்பின் சாட்சியை சொல்லுகிற ஒரு பகுதியாக காணப்படுகிறது. நாங்கள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கும்போது எப்படியாக இந்த சவுல் பவுலாக மாறி அவனுடைய இரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி இதே காரியத்தை அங்கே சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் அவன் மற்றவர்களுக்கு அவனுடைய இரட்சிப்பின் செய்தியை சாட்சியாக அறிவிக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த பவுலுடைய ஜீவியத்தில் அவன் எப்படியாக ரட்சிப்படைந்தான் என்று சொல்லி அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி. ஏன், பவுல் இந்த வேதாகமத்தில் மிகவும் பிரசித்தி வாய்ந்த ஒரு நபர். அநேக நிருபங்களை எழுதியிருக்கிறார். அநேகமாக பவுலை குறித்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இந்த இடத்தில் நாங்கள் அவனுடைய சம்பூர்ணமாக அவன் எப்படியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், என்ன நடந்தது, அதைவிட 10ஆம் வசனத்தை மாத்திரம் நாங்கள் இன்றைய நாளில் தியானிக்கப் போகிறோம். 10ஆம் வசனம் இப்படியாக கூறப்படுகிறது. அப்போஸ்தலர் 22:10. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ. நாங்கள் 9ஆம் அதிகாரத்தையும் கொஞ்சம் வாசித்து வருவோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றார். அதற்கு கர்த்தர், நீர் எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். இந்த நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்ற வசனம் தமிழ் வேதாகமத்தில் மாத்திரமே இருக்கிறது. வேற மொழிபெயர்ப்பில் அந்த வசனத்தை இல்லாமல் சும்மா சொல்லியிருக்குது. தமிழ் வேதாகமத்தில் மாத்திரம்தான் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்ற வசனம் கூறப்படுகிறது. பாருங்கள், இந்த பவுலுடைய வாழ்க்கையில் அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்ட பிறகு அவன் செய்கிற முதலாவது காரியம், ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர். 22ஆம் அதிகாரத்தை அவன் சாட்சியை சொல்லும்போது, இரட்சிப்பின் சாட்சியை சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், எப்படி, ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அப்பொழுது சொல்கிறார், என்ன சொல்கிறார்? அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றே.
இந்த பவுல் அவனுடைய ஜீவியத்தை பார்க்கும்போது, முன்னைய ஜீவியத்தை பார்க்கும்போது அவனுடைய செயல், அவனுடைய எல்லா காரியமும் அவனுடைய சொந்த செயலாகத்தான் காணப்பட்டது. அவன் என்ன நினைக்கிறானோ, அவன் என்ன செய்ய வேண்டும் என்று செய்கிறானோ, கிறிஸ்தவர்களை கொடூரம் பண்ண நினைக்கிறானோ, துன்பப்படுத்த நினைக்கிறானோ, எல்லா காரியங்களும் அவன் நினைத்ததை அப்படியாகவே அவன் செய்கிற ஒருவனாக காணப்பட்டான். அவனுடைய பழைய ஜீவியத்தை நாங்கள் பார்க்கும்போது அவன் ஒரு மிகவும் பலசாலியானவன், மிகவும் அதிகாரம் படைத்தவன். அவன் நினைத்ததை அவன் செய்கிறான். இப்படியாக வாழ்ந்த ஒரு நபர். இந்த 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் அவனோடு பேசுவதற்கு முன்பதாக அவன் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்துவதற்காக, அந்த நிருபங்களை எடுப்பதற்காக போய்கொண்டிருக்கும் போது தான் அந்த காரியம் நடக்கிறது. அந்த இரட்சிப்புக்கு முன்பதாகவும் அவனுடைய சூழ்நிலை மிக மிக மோசமான ஒன்றாக காணப்படுகிறது. அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்பப்படுத்துகிற ஒரு நபராக காணப்பட்டான். இப்படித்தான் அவனுடைய முன்னைய வாழ்வு காணப்பட்டது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய ஜீவியத்தில் பேசின பிறகு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் சந்தித்த பிறகு அவனுடைய ஜீவியம் முற்றுமாக, அப்படி சொன்னால் அவனுடைய மாற்றப்பட்ட ஒரு வாழ்வை அவனுடைய ஜீவியத்தை நாங்கள் காணுகிறோம். நாங்கள் ஒரு சில நேரம் அந்த நேரத்தில் நாங்கள் பவுலை கண்டிருந்தா, இவன் பவுலா, இப்படி இருந்தவனே எப்படி இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாங்கள் புதுமைப்படுவோம். ஏன்? அவனுடைய ஜீவியம் சம்பூர்ணமாக மாற்றப்பட்ட ஒரு ஜீவியம். எப்படி மாற்றப்பட்டுச்சு? இயேசு கிறிஸ்துவை அவன் சந்தித்த பிறகு, மாற்றப்பட்ட பிறகு அவன் சொல்லுகிற முதலாவது வசனம் என்ன சொன்னால், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவு நாள் அவன் அப்படி ஒரு வார்த்தையை யாரிடம் கேட்கவில்லை. அவனுடைய சொந்த ஆலோசனையில், சொந்த சித்தத்தில், சொந்த விருப்பத்தின்படி செய்கிற ஒரு நபராக காணப்பட்டான். இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது அவன் சந்தித்தானோ, இயேசு கிறிஸ்துவ சத்தத்தை எப்பொழுது அவன் கேட்டானோ, அன்றைய நாளில் அவனுடைய ஜீவியம் சம்பூர்ணமாக மாற்றமடைந்தது. அதற்கு பிறகு அவன், ஆண்டவரே நீர் என்ன என்னுடைய வாழ்க்கை சொல்லுகிறீரோ அதை நான் செய்ய விரும்புகிறேன், அதை நான் செய்ய சித்தமாக இருக்கிறேன். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுடைய ஜீவியத்திலும் வந்த பிறகு எங்களுடைய ஜீவியமும் இப்படியான மாற்றமடைந்த ஒரு ஜீவியமாக காணப்பட வேண்டும். பழைய மனிதனுடைய ஜீவியம், பழைய மனிதனுடைய கிரியைகள், பழைய மனிதனுடைய செயல்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எப்பொழுது சந்தித்தோமோ அன்னையிலிருந்து மாற்றப்பட்ட ஒரு வாழ்வாக காணப்பட வேண்டும். எங்களுடைய இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு எங்களுடைய ஜீவியத்தில் என்னுடைய சித்தம் அல்ல, ஆண்டவரே உம்முடைய சித்தம், எல்லா காரியத்திலும் அவருடைய சித்தம். இப்படி நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது, நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது, அதிலிருந்து தேவன் எங்களை வழி நடத்துகிற ஒருவராக காணப்படுவார். இவ்வளவு நாள் எங்களுடைய சுயம், எங்களுடைய பலன், எங்களுடைய ஞானம், எங்களுடைய எல்லாமே எங்களை வழிநடத்தினது. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது நாங்கள் சந்தித்தோமோ, எப்பொழுது என்னுடைய பாவத்திலிருந்து நான் விடுதலையை பெற்றேனோ, அன்னையிலிருந்து என்னுடைய சுயம், என்னுடைய பலன், என்னுடைய ஞானம், என்னுடைய பணம், என்னுடைய பலன் எல்லாமே ஒரு ஓரத்தில் தள்ளிவிட்டு தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய வழி நடத்துதலை நான் பெற்று செல்லுகிறேன். அப்படி சொன்னால் இயேசு கிறிஸ்துவானவரை உங்களுடைய ஜீவியத்தில் நீங்கள் சந்தித்திருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய பாவத்துக்காக மரித்து உங்களுடைய எல்லா பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி இரட்சிப்பை கொடுத்திருந்தால்,
உங்களுடைய ஜீவியம் மாற்றப்பட்ட ஒரு வாழ்வு, மாற்றப்பட்ட ஒரு ஜீவியம். அந்த மாற்றப்பட்ட ஜீவியத்தை வழிநடத்துகிறவர் தேவன். அது பிறகு நான் அல்ல, எனக்குள்ளாக கிறிஸ்துவானவர் வழிநடத்துகிறார். என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் கிறிஸ்துவை நோக்கி சென்று கொண்டிருப்பேன். அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? நான் நினைக்கிறேன் அநேகர் இந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஜீவியத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இரட்சிப்பின் நிச்சயம் இருப்பவர்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இல்லாவிட்டால் இன்றைய நாள் உங்களுடைய இரட்சிப்பின் நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் இரட்சிப்பட்ட ஒரு நபர் என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு நபர் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களை வழிநடத்துகிற ஒருவராக காணப்பட வேண்டும். இன்றைய நாளில் நாங்கள் அப்படி ரட்சிப்படைந்த ஒருவர் என்று சொன்னார், தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படைந்து நடக்கிற ஒருவர் என்று சொன்னால், தேவனுடைய 5 விதமான வழி நடத்துதலை நாங்கள் பார்க்க போகிறோம். தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை எப்படி வழி நடத்துகிறவராக காணப்படுகிறார். முதலாவது நாங்கள் பார்ப்போம் சங்கீதம் 23 3ஆம் வசனம். சங்கீதம் 3ஆம் அதிகாரம், சங்கீதம் 23 சங்கீதம் 23 அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருந்தார், கர்த்தர் என் இரட்சகராக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் அவர் நீதியின் பாதைகளில் நடத்துகிறவராக காணப்படுகிறார். என்ன சொல்லப்படுகிறது? நான் அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவருடைய நீதியின் பாதையில் நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எங்களுடைய மேய்ப்பராக காணப்பட வேண்டும். அப்பொழுது நாங்கள் நீதிக்கு புறம்பான எந்த காரியமும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்? என்னை வழி நடத்துகிறவர், என்னை ரட்சித்த என்னுடைய தேவன். அவர் என்ன செய்கிறார்? என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிற ஒருவராக காணப்படுகிறார். அதனால் நானும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், அதனால் நீதியின் பாதைகளில் நானும் நடக்கிறேன். அதனால் தேவன் சத்தத்தை கேட்டு நீங்கள் ரட்சிப்படைந்த ஒருவர் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒருவர் என்று சொன்னால், தேவன் உங்களை வழிநடத்துகிறவராக காணப்படுகிறார். முதலாவது தான் அவர் உங்களை நீதியின் பாதைகளில் நடத்துகிற ஒருவராக காணப்படுகிறார். பாருங்கள் எவ்வளவு சிறந்த தேவன் எங்களுக்கு இருக்கிறார் என்று சொல்லி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நீதி பிழைக்காது. ஏன்? எங்களை தேவ நீதியின் பாதையை எங்களை நடத்துகிறவராக காணப்படுகிறார். அதனால் முதலாவது நாங்கள் கர்த்தர் என் மேய்ப்பராக, என் இரட்சகராக காணப்படும் போது என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிற ஒருவராக காணப்படுகிறார். அதனால் நாங்கள் நீதியின் பாதையில் நடப்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. இரண்டாவது காரியம், தேவனுடைய வழிநடத்துதலின் இரண்டாவது காரியம் சங்கீதம் 48:14. சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் அப்படின்னு சொல்லப்படும் போது, மரணம் என்று சொல்லப்படும் போது எங்களுடைய வாழ்நாள் முடிந்து விட்டது.
அதற்கு பிறகு நாங்கள் ஆண்டவரோடு வாழப் போகிறோம். அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எங்களை வழிநடத்துகிற தேவனாக காணப்படுகிறார். மரணம் என்று சொல்லப்படும் போது இந்த உலகத்தில் வாழுகிற எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு நாங்கள் தேவனோடு வாழப் போகிறோம். இந்த உலகத்தின் வாழ்க்கை எங்களுடைய மரணத்தோடு முடிந்து விட்டது. இப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், வழி நடத்துவார். அப்படி சொன்னால் எங்களுடைய நாங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் உயிரோடு இருக்கிறோம், அவ்வளவு காலம் தேவன் எங்களை வழிநடத்துகிற ஒருவராக காணப்படுகிறார். அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரணத்தை குறித்தோ எதை குறித்தோ நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? எங்களுடைய தேவன் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து முடிக்கும் வரை எங்களை வழி நடத்துகிற தேவனாக காணப்படுகிறார். இப்படி சொன்னால் நாங்கள் இந்த வழி நடத்துதலை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோமா? இதுதான் முக்கியம். வேதாகமத்தில் இப்படி கூறப்பட்டிருக்கிறது, நாங்கள் அநேக செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில் இதை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோமா? தேவனுடைய வழி நடத்துதல் மரண பரியந்தம் எங்களை நடத்துகிறவராக காணப்படுகிறார். இது மிக முக்கியம். எங்களுடைய வாழ்க்கையில் சொந்த அனுபவமாக இருப்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதனால் மூன்றாவது காரியம் தேவனுடைய வழிநடத்துதலின் சங்கீதம் 73:24. சங்கீதம் 73:24. நம்முடைய ஆலோசனையின்படி உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வே. மூன்றாவது காரியம், தேவனுடைய ஆலோசனையின்படி எங்களை நடத்துவார். எங்களுடைய ஆலோசனை எல்லாம் குப்பை. நாங்கள் நினைப்பது, நாங்கள் யோசிப்பது, நாங்கள் கிரியை செய்வது எல்லாமே பிழை, குப்பை. அது எங்களுடைய ஒரு சில நேரம் எங்களுடைய சுயசித்தமாக இருக்கலாம், ஒரு சில நேரம் நாங்கள் உடனடியாக எடுத்த ஒரு தீர்மானமாக இருக்கலாம். ஆனாலும் இந்த சொல்லப்படுகிறது, தேவனுடைய ஆலோசனையின்படி எங்களை அவர் நடத்துவார். அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனுடைய ஆலோசனையை கேட்பதற்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். எங்களுடைய ஆலோசனையை நாங்கள் சொல்லுவதற்கு முன்பதாக, தியானிப்பதற்கு முன்பதாக, நினைப்பதற்கு முன்பதாக தேவனுடைய ஆலோசனையை நாங்கள் கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். முதலாவது அவரை தான் நாங்கள் யோசிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்ன ஆலோசனை தருகிறீர் இந்த காரியத்தை குறித்து? இந்த காரியத்தை குறித்து நீர் என்ன சொல்லுகிறீர்? இதை நான் கேட்டுவிட்டு இதற்கு நான் கீழ்ப்படுகிறவனாக காணப்பட வேண்டும். அதனால் மூன்றாவது, தேவன் எங்களை அவருடைய ஆலோசனையின்படி, மற்ற மனிதனுடைய ஆலோசனையின்படி அல்ல, மற்ற பிரசித்தி வாய்ந்த மனிதனுடைய ஆலோசனையின்படி அல்ல, தேவனுடைய ஆலோசனையின்படி. இதுதான் முக்கியம். அநேகர் மனுஷனுடைய ஆலோசனையை கேட்டு தன்னுடைய ஜீவியத்தில் எல்லா காரியங்களும் குயிக்க செய்கிறது. அம்மோ, அது செய்கிறது, இது செய்கிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, கடைசியில் எல்லாம் தோல்வி, கடைசியில் எல்லாம் தோல்வி. ஏன்? மனிதனுடைய ஆலோசனை நாங்கள் கேட்டபடியா? ஆனாலும் தேவனுடைய ஆலோசனையின்படி நாங்கள் நடக்கிறவர்களாக காணப்பட்டால் எப்பொழுதுமே எங்களுடைய வாழ்க்கையில் பிழை ஏற்படாது, எப்பொழுதுமே எங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி ஏற்படாது. ஏன்? எங்களை தேவன் வழி நடத்துகிறார், தேவனுடைய ஆலோசனை எங்களை வழி நடத்துகிறது. அதனால் முதலாவது காரியம், அவர் எங்களை நீதியின் பாதைகளில் நடத்துகிறவராக காணப்படுகிறார். இரண்டாவது, மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவராக காணப்படுகிறார். அப்படி சொன்னால் ஜீவியம் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் எங்களை வழி நடத்துகிற ஒருவராக காணப்படுகிறார். மூன்றாவது, தேவனுடைய ஆலோசனையின்படி எங்களுடைய ஜீவியத்தில் வழிநடத்துகிற ஒருவராக காணப்படுகிறார். நான்காவது மிக முக்கியமான ஒரு வசனம், ஏசாயா 30:21. ஏசாயா
30:21. ஏசாயா 30:21. நீங்கள் வலப்புறமாய் சாயும் போதும் இடம்புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நான்காவது தேவனுடைய ஆலோசனை, மெல்லிய சத்தத்தால் எங்களை வழிநடத்துகிறார். மெல்லிய சத்தத்தால், எங்களுக்கு பின்னாலிருந்து மெல்லிய சத்தத்தால் எங்களை வழிநடத்துகிற ஒருவராக காணப்படுகிறார். இந்த மெல்லிய சத்தம் எங்கிருந்து வருகிறது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து. இந்த மெல்லிய சத்தம் எங்கிருந்து வருகிறது? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையிலிருந்து. அப்படின்னு சொன்னால், நாங்கள் தேவனுடைய வழிநடத்தலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அநேகருடைய ஜீவியம் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது மாத்திரம்தான். வாசிச்சாச்சு, மூடி வச்சாச்சு, முடிஞ்சு. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை, அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கிறவர்கள், அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள், அதை கிரியையில் செய்கிறவர்கள் குறைவாக காணப்படுகிறார்கள். ஆனாலும் தேவன் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால், அவருடைய மெல்லிய தேவனுடைய வசனத்திற்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினால் எங்களை வழிநடத்துகிறார். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது, அவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது, அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது, அவர் அதன் மூலமாக எங்களை வழிநடத்துகிறார். அதனால் நான்காவது காரியம், மெல்லிய சத்தத்தினால் அவர் எங்களை வழிநடத்துகிற தேவனாக காணப்படுகிறார். ஐந்தாவதும் கடைசியுமான காரியம், லூக்கா 1:79. லூக்கா 1:79. லூக்கா 1:79. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்றார். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துகிறார். ஐந்தாவது காரியம், 5 காரியம் மட்டும் அல்ல, அநேக காரியங்கள் இருக்கிறது வேதாகமத்தில். அந்த எல்லா காரியத்திலும் இப்பொழுது பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. அதனால் ஐந்தாவது காரியம், சமாதானத்தின் வழியிலே நடத்துகிறார். என்னத்தை சமாதானத்தின் வழியில் நடத்துகிறார்? எங்களுடைய கால்களை, அப்படின்னு சொன்னால் எங்களுடைய நடைகளை, எங்களுடைய ஜீவியத்தில் நாங்கள் செய்யும் காரியங்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துகிறார். அப்பொழுது சமாதானத்தின் வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ஆலோசனை எங்களுக்கு தேவை. எங்களுடைய சுய சித்தத்தினால் நாங்கள் செய்ய முடியாது. தேவன் எங்களை சமாதானத்தின் கால்களோடு நடக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வழிநடத்துதலுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் சமாதானத்தின் வழியில் எங்களால் நடக்க முடியும். அதனால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு நபர் என்று சொன்னால், தேவன் உங்களை அவருடைய வழியில் நடத்துவதற்கு ஆயத்தமுள்ளவராக காணப்படுகிறார். அதனால் நாங்கள் தேவனுடைய வழியில் நடப்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக காணப்படுகிறோமா? அவர் எங்களை நீதியின் பாதைகளில் நடத்துகிறவராக காணப்படுகிறார். அவர் எங்களுடைய நல்ல மேய்ப்பன். அவர் எங்களை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அதே மாதிரி அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாக காணப்படுகிறார்.
அப்படின்னு சொன்னால் வாழ்நாள் முழுவதும் அவர் எங்களை வழிநடத்துகிற தேவனாக காணப்படுகிறார். அதே மாதிரி தேவனுடைய ஆலோசனையின்படி, எங்களுடைய ஆலோசனை அல்ல, தேவனுடைய ஆலோசனையின்படி அவர் எங்களை வழிநடத்துகிற தேவனாக காணப்படுகிறார். மெல்லிய சத்தத்தால் எங்களோடு பேசி எங்களை வழிநடத்துகிற தேவனாக காணப்படுகிறார். அதே மாதிரி சமாதானத்தின் வழியிலே அவர் எங்களை நடத்துகிற தேவனாக காணப்படுகிறார். எங்களுடைய கால்களை சமாதானத்தின் பாதைகளில் நடத்துகிறவராக காணப்படுகிறார். அதனால் உங்களுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இரட்சிப்படைந்த ஒரு நபராக காணப்படலாம். அநேக வருடங்களாக நீங்கள் இரட்சிப்படைந்த ஒரு நபராக காணப்படலாம். ஆனாலும் பவுல் சொல்லுகிறார், நீர் நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன். நான் என்ன செய்ய ஆண்டவரே நீர் சித்தமாயிருக்கிறேன். அந்த கேள்வி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கேட்கும்போது நாங்கள் தேவனுடைய வழியில் நடக்கிறவர்களாக காணப்படுவோம். அதனால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். நாங்கள் அநேக காலமாக ரட்சிப்படைந்து ஆண்டவரை சேவிக்கிற, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற, ஆண்டவரை நாங்கள் ரட்சிப்படைந்த ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறவராக காணப்படலாம். அது உண்மையாக இருக்கலாம். ஆனாலும் அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வழி நடத்துதல் இருக்கிறதா? தேவன் எங்களை வழிநடத்துகிறாரா, இல்லாட்டி மனிதன் எங்களை வழிநடத்துகிறானா? இதுதான் முக்கியம். அநேக கிறிஸ்தவருடைய ஜீவியம் மனிதன் தான் வழிநடத்துகிறான். ஆனாலும் தேவன் வழிநடத்துகிற ஜீவியம் நாங்கள் ஜீவிக்க வேண்டும். அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது தான் தேவனுடைய வழிநடத்துதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் கடைசியாக நாங்கள் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். யோவான் 16:13. யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் நம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எங்களுடைய சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துகிறவராக காணப்படுகிறார். அதனால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இந்த சத்திய ஆவியானவருக்கு எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். சம்பூர்ணமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்ன, நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர், அதை நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். நானுடைய ஜீவியத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யுங்க. நீங்கள் என்னுடைய ஜீவியத்தை வழிநடத்துங்க. அப்பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, மரண பரியந்தம் அவர் உங்களை வழிநடத்துகிற தேவனாக காணப்படுகிறார். அதனால் எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் அர்ப்பணிப்போம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தேவனுக்கு முன்பதாக அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிப்போம். உங்கள் கண்களை மூடி தலைகளை சாய்த்து நாங்கள் தேவனை நோக்கி நாங்கள் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பவுல் ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சத்தத்தை கேட்கும்போது நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அவனுடைய ஜீவியம் மாற்றப்பட்டது. ஆண்டவர் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் நீர் அவனை வழிநடத்துகிற தேவனாக காணப்பட்டீர். அதே போல் ஆண்டவர் எங்களுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? நாங்கள் தேவனுடைய ஆலோசனையின்படி நாங்கள் நடக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? தேவன் எங்களை வழிநடத்தும் சமாதானத்தின் பாதையில் நடக்கிறவர்களாக காணப்படுகிறோமா?
ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சோதித்து பார்ப்பதற்கு, சோதித்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உமக்கு சித்தமானபடி நீர் என்னத்தை விரும்புகிறீரோ அந்த காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு உம்முடைய கிருபையை எங்களுக்கு அதிகமாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதித்து உம்முடைய வசனத்துக்குள்ளாக நீங்கள் தைரியப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வருகிற வாரங்களில் உம்முடைய பாதையில் உம்முடைய ஆலோசனையில் நடப்பதற்கு உம்முடைய கிருபையை அதிகமாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதிகளையும் உம்முடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். அப்படியே நாங்கள் அமர்ந்திருக்கிறவனமாக ஒரு சிறிய அறிவித்தல் இருக்கிறது. இதே கூட்டம், இப்படியான நற்செய்தி கூட்டம் 2வது மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவிலே இன்று போலே நடைபெறும். அந்த கூட்டங்களுக்கு வாருங்கள். மற்ற நண்பர் சகிதத்தையும் அழைத்து கொண்டு வர முயற்சி செய்யுங்கள்.